கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் சுதந்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நாம் மீண்டும் ஒரு பரிசுத்த ஆராதனை செய்ய முடியான நல்ல ஒரு பாக்கியத்தை தேவனாய் கர்த்தர் தாமே எனக்கும் உங்களுக்கு கூட தந்தார். நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியான நல்ல ஒரு பாக்கியத்தை தேவனாய் கர்த்தர் நமக்கு தந்திருந்தார். நாம் பாடினோம், துதித்தோம். அவருடைய ஆவியோடு கூட அவருடைய பலத்தோடு கூட அவருக்கு ஒரு ஆராதனை செய்ய முடியாத நல்ல ஒரு பாக்கியம் தேவனாய் கர்த்தர் தந்திருக்கிறார். அவைகளுக்காக நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோத்திரிப்போமாக. நாம் சிலராய் கூடியிருந்தாலும் ஆண்டவர் உங்கள் மேலும் என் மேலும் பிரியமாக இருப்பார் என்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற ஆராதனை அவருக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும். அவருக்கு நம்மளையும் பிடிச்சு போச்சு, நம்முடைய ஆராதனையும் பிடிச்சு போச்சு அப்படின்னு சொன்னார். நான் தனி மனிதனாக ஒருவனாக இங்கே கடந்து வந்து ஒரு பரிசுத்த ஆராதனை செய்தாலும் அந்த ஆண்டவர் என்னை ஆட்கொண்டு அனலாக்கி என்னை நிரப்பி என்னிலே அவர் மகிழ்ந்து கலிகூற நானும் அவரிலே மகிழ்ந்து கலிகூறுகிற ஒரு அனுபவம் கண்டிப்பாக உண்டாகும் என்பதை நான் இப்படிப்பட்ட நேரங்களிலே காலங்களில் நான் அதிகமாக நான் ஆவியில உணர்கிறேன். 1000 பேர் 100 பேர் 200 பேர் கூடி வந்திருக்கிற பொழுதுதான் ஒரு நாம் ஆவியில கலிகூர்ந்து மகிழ முடியும், ஒருமனப்பட முடியும், ஆண்டவருடைய அன்பை ருசிக்க முடியும், அனலாக முடியும் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. மகனே, நீ தனித்திருந்தாலும் நான் உன்னிலே மகிழ்வேன், நீ என்னிலே மகிழ உன்னை மகிழச் செய்வேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் கூட நமக்கு இந்த காலங்களில் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நான் நம்புகிறேன். அதற்காக என் தேவனாய் கர்த்தருக்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நேரமானது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய ஆத்மாவில் அதை வைத்து அதை ஆலோசித்து சிந்தனை பண்ணி அது என்ன சொல்கிறது என்று நாம் கவனித்து அதன்படி நடந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற நல்ல ஒரு சமயமாக இருக்கிறது. கர்த்தர் பரத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை நமக்கு அனுப்பி தரும்படியாக தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் ஜபத்தோடு கூட காணப்படும்படியாக நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையாக ரூத் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை தேவனாய் கர்த்தர் இந்த நாளுக்குரிய நல்ல வார்த்தையாக தேவனாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ரூத் புஸ்தகத்தில் 336வது பக்கத்தில் இந்த வசனம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே 336வது பகுதியில் இந்த வார்த்தையானது இருக்கிறது. அந்த வார்த்தையை ஒரு தேவனுடைய பிள்ளை எழுந்து நின்று வாசிக்கலாம். ரூத் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க பாப்பா. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான கலன் கிடைப்பதாக என்றான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ரூத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு மனப்பூர்வமாக போவாஸ் வாழ்த்தின வாழ்த்து இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன் செய்கைகளுக்கு தக்க உன் பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டுகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை எனக்கும் உங்களுக்கும் கூட தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் ஜீவிக்கிற எல்லாருக்காக கூட தேவனாய் கர்த்தர் நம்பிக்கை ஊட்டும்படியாக இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நான் கர்த்தரை சோத்திருக்கிறேன். ரூத் அம்மாவுக்கு மட்டுமல்ல, அவரை முழுசா நம்பி வந்துவிட்ட எனக்கும் உங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாத வார்த்தை பொருந்தும். எல்லாருக்கும் யாவருக்கும் அது பொருந்தும், அது பலிக்கும் என்று நாம் அறிய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் அனுபவமும் நமக்கு பலத்த சாட்சியாக என்ன செய்கிறது இருக்கிறது என்று கூட நாம் சொல்லலாம். நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த விதங்கள், நம்முடைய வாழ்க்கையில இடைப்பட்ட காரியங்கள், நமக்கு செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் சற்று நிதானித்து உணர்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், நாம் சிந்திக்க முற்படுவோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையும் அனுபவமும் நமக்குள்ளேயே நமக்கு ஒரு பலத்த சாட்சியாக இந்த வார்த்தைக்கு சாட்சியாக இருக்கிறது என்று சொல்லி நாம் உணர முடியும். அதற்காக நம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செய்வோமாக. இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். எனக்குள்ளே ஜீவிக்கிறார், உங்களுக்குள்ளே ஜீவிக்கிறார், நமக்குள்ளே ஜீவிக்கிறார். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் அவர் என்ன செய்கிறார்? ஜீவிக்கிறார், உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு
நாமும் சாட்சிகளா இருக்கிறோம். இந்த வார்த்தையின்படி நாமும் எத்தனையோ ஆசீர்வாதங்களை நம்முடைய கர்த்தருடைய கரத்திலிருந்து இந்நேரம் மட்டும் நாம் பெற்றிருக்கிறோம், இனியும் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நாம் இங்கே என்ன செய்யப்படுகிறது பார்க்க முடிகிறது. அதற்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அப்படி ஏற்று நமக்குள்ளாக ஜீவிக்கிற அந்த அனுபவத்தை நாம் ருசித்து பார்க்கக்கூடிய ஒரு கிருபை நமக்கு உண்டாயிராமல் ஒருவேளை போயிருக்கும் என்று சொன்னால், பல காரியங்கள் நம்மை பலமாக உழுப்புகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே ஒரு சில வேளைகளை நாம் போகிற பொழுது நம்மால் ஆண்டவருக்குள் நிற்க முடியாது என்பதுதான் உண்மையான காரியமாக இருக்கிறது. இயேசு நமக்குள்ளே ஜீவிக்கிறமைக்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் என்ன செய்யணும்? அதிகமாக நாம் நன்றி செலுத்துவதற்கு நம்மை கடன்பட்டிருக்கிறார். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள உண்மையா அவரை சேவிக்கிறோம், அவருக்காக செய்ய வேண்டிய எல்லா கடமைகளிலும் நம் கருத்தா இருக்கிறோம், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நாம் உண்மையாக சேவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார்? இந்த வார்த்தையின்படியே அவர் செட்டைகளுக்கு அடைக்கலமா வந்துட்டப்பா, நீ தான்ப்பா தஞ்சம், வேற யார் எனக்கு அப்படின்னு எல்லா ஆண்டவர்கிட்ட நம்ம தஞ்சம் புகுந்துட்டோன்னு வைங்களேன், ஆண்டவர் என்ன செய்வாரா? நிறைவான பலனை நமக்கு கண்டிப்பாக தருவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 37வது வசனத்தில் அவர் இப்படி ஒரு வார்த்தை அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அடக்கமாக வந்த ஒருவரையும் அவர் என்ன செய்வார்னா, வேண்டாப்பா நீ போ அப்படின்னு என்ன செய்ய வேண்டாராம், தள்ளி விட மாட்டாராம். அவர் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரிதான், அவர் பரமை அலையா இருந்தாலும் சரிதான். இல்ல வச்சுக்கிடுவோமே, இந்த ரோட்ல பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் பிச்சை எடுக்கிறான், அம்மா தாயேன்னு தர்மம் கேட்கிறான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அவனுக்கும் நீங்களும் நானும் ஒரு சூழ்நிலையில ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் போட்டுட்டு, எப்பா உனக்கு இயேசுவை தெரியுமாப்பா அப்படின்னு நம்ம கேட்கறோம் வச்சுக்கோங்க. சாமி எனக்கு இயேசுவை தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு கருத்திரனுக்கு கூட இயேசுன்னு ஒருத்தர் இருக்காருப்பா, அந்த இயேசுவை நீ தேடினேன்னா அவர் உனக்கு எல்லாம் தருவாரு, நீ இப்படி ஒரு பரிதாபமான ஒரு நிலைமைக்கு நீ இருக்கணும்னு கண்டிப்பு இல்லை, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்குவாரு, உன்னை பெரியவன் ஆக்குவாரு அப்படின்னு அவனுக்கு நம்ம மனப்பூர்வமாக அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கூட நாம் சிவசத்தை சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன். கர்த்தர் அந்த மனிதனை முன்ன குறிச்சு வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவரு இயேசுவை அந்த என்ன செய்வாரு ஏற்றுக்கிட்டாருன்னு வைக்கல, அவரை கூட ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு. அவன் ஒரு பிச்சைக்காரன், அவன் ஒரு என்ன செய்யறான் தருத்துறேன், ஒன்றும் இல்லாதவன், ரோட்டில் படுத்து எழுந்திருக்கிறவன், அவனை போய் நீ சபைக்குவான்னு கூப்பிட்டு இருக்கியா, இயேசுவை ஏற்றுக்கொள்ள கூப்பிட்டு இருக்கியா, ஏய் அதெல்லாம் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லி அவரை ஆண்டவர் புறம்ப தள்ள மாட்டாரா? ஹல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு ஆத்மாவும் பெரியவர்களானாலும் சிறியவர்களானாலும் அந்த ஆத்மா ஆண்டவருக்கு ரொம்ப வேண்டிய ஆத்மாவா இருக்கு, ரொம்ப வேண்டுகிற ஆத்மாவா இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தை யோவான் 6:37 சொல்லி வைத்திருக்கிறார். வாசி பார்க்க பார்ப்போம். யோவான் 6:37 சாதி வாசிங்க. ஆமா, பிதாவினால் கொடுத்த யாவையும் எனக்கு வரும். ஆமென், அல்லேலூயா. என்னிடத்தில் வருகிறவனை நான் என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன். பிதா யாரை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாலும் அவங்க எல்லாம் என்கிட்ட வருவாங்க. அப்படி பிதா எனக்கு தருகிறவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரிதான், மனிதன் பார்வையில் அற்பமானவர்களாக இருந்தாலும் சரிதான், இவெல்லாம் ஒரு மனுஷனான்னு தள்ளி போட்ட மனுஷனாக இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான், என்கிட்ட வந்துட்டாங்கன்னா வேண்டாப்பான்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களை என்ன செய்வேன், நான் இன்னிடமாக நான் சேர்த்து கொள்ளுவேன், நான் புறம்ப தள்ளுறது இல்லைன்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறோம், நான் எப்படி கர்த்தரை பின்பற்றுறோம், எப்படி நாம் கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ரூத்தை குறித்து போவாஸ் இப்படி சொன்னார்னு எழுதப்பட்டிருக்குது. இவ்வளவு பெரிய தயவு உங்க கண்களில் கிடைக்கிறதுக்கு நான் எப்படி அப்படின்னு அந்த அம்மா கேட்ட பொழுது அவர் சொன்னாரு, மகளே உன்னை குறித்து எல்லா காரியங்களையும் ஊரார் என்று சொன்னாங்க, எல்லாரும் உன்னை புகழ்ந்து பேசுறாங்க, நகைவேமா சொன்னாங்க, இது யாருமா அப்படின்னு கேட்ட பொழுது இது என்னுடைய மருமக, என்னுடைய ஒரு மகனுடைய மருமக அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது, அப்படியா இவன் எந்த ஊரு அப்படின்னு கேட்ட பொழுது, மோவாபில் உள்ள பிள்ளை, அந்நிய தேசத்தால் விக்கிராராதனை செய்து கொண்டிருந்தவள், இவள் என் பிள்ளைய திருமணம் முடிச்சுக்கிட்ட பிற்பாடு ஆண்டவரை ஏற்றுக்கிட்டா,
இவர் தான் மெய்யான கடவுள் அப்படின்னு சொல்லி அவ புரிஞ்சுக்கிட்டா, உணர்ந்துக்கிட்டா, அவருக்கு ஆராதனை செய்தா. கால கொடுமையா என்னன்னு தெரியல, என் புருஷன் செத்து போன போல 2 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க, என்ன மாதிரி இவளும் தனித்தவள் ஆயிட்டா, அவளுக்கு நான் துணை, எனக்கு அவ துணைன்னு சொல்லி உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் மாமி, நீங்களும் வேணும், உங்க கடவுள் வேணும்னு சொல்லி வைராக்கியமா என்ன செஞ்சுட்டா. நான் எவ்வளோ சொன்னேன் கேட்காம, நீ போய் உன் மோவாப் தேசத்துல உன் தாய் தப்பனோடு உன் இனச்ச பந்துக்களோடு கூட போயிரு, அங்க உனக்கு கர்த்தர் வாக்கு செய்கிற ஒரு புருஷனை நீ கட்டி நல்லா இருக்கலாமான்னு சொன்னேன். இல்ல முடியாது மாமி அப்படின்னு சொல்லி என்னைய பற்றி கொண்டு என்ன செஞ்சுட்டா, எனக்கு கடவுள் உங்க கடவுள் தான் என் கடவுள்னு சொல்லிட்டு வந்துட்டா அப்படின்னு சொன்னத அந்த ஊராரெல்லாம் கேட்டு, அப்படியா நம்ம கிட்ட கூட இந்த பக்தி இல்லையா, இவ்வளவு தூரம் நம்ம கடவுள் மேல இவளுக்கு இவ்வளவு ஒரு பக்தி இருக்கா நமக்கு ஆண்டவர் மேல அப்படின்னு சொல்லி எல்லாரும் மூக்குல விரல வச்சு வாயான்னு பார்த்துக்கிட்டது மாத்திரமல்ல, அது ஊர் ஊரா பேசப்பட்டது என்று சொல்லி அங்கே பார்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா! அப்படித்தான் வயல்வெளியில போவாசு கிட்ட வேலை செஞ்ச பெண்களும் இதெல்லாம் கேள்விப்பட்டு, காரியம் தெரியுமாடி, இப்படி மோவாபிலிருந்து ரூத்தின் ஒரு பிள்ளை வந்திருக்கா, இப்படியா அப்படியா அப்படின்னு சொன்ன பொழுது போவாசி கேட்டிருப்பார் போல இருக்கு. ஹல்லேலூயா! அப்படி கேட்டுக்கிட்டனால தான் அவர் என்ன சொன்னாரு, உன்னை பத்தி எனக்கு எல்லாரும் சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வார்த்தையை சொன்னார். ஹல்லேலூயா! ஆண்டவர்கிட்ட யார் வந்தாலும் யாரையும் ஆண்டவர் என்ன செய்யறது இல்ல, வேண்டான்னு தள்ளி வைக்கிறது இல்ல, தள்ளி போடுறது இல்ல. அப்படிதான் இந்த ரூத்தையும் தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஆசீர்வதித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் எப்படி நம்ம மேல அன்பு வைக்கிறாங்க அந்த ஆத்மான்னு தான் பார்க்கிறாரு. அந்த ஆத்மா மேல அவரு கொல்ல பிரிய வச்சிருந்தாரு, அவர் கொல்ல பிரிய வச்சுட்டாருன்னா அந்த ஆத்மாக்கு வேண்டியதெல்லாம் அவர் கண்டிப்பா செஞ்சிருவாரு, செய்யாம விட மாட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய அனுபவங்களை உடையவர்களாக இருக்கிறோம். சங்கீதம் 138 8வது வசனத்துல கூட வாசிக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு அவரே வரிஞ்சு கட்டிட்டு எல்லாத்தையும் முன்னெடுத்து செஞ்சு முடிச்சிருவாரா. அவரே என்ன செஞ்சிருவாரா, வரிஞ்சு கட்டிட்டு எல்லாத்தையும் முன்ன நின்று செய்வாங்களாம். எடுத்தவங்க வாசிக்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவுடைய கிருபை என்றும் உள்ளது, அவங்களுடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக என்ன செஞ்சாரா, அங்கே பக்தன் தன்னுடைய அனுபவித்ததை, அவர் அங்கே ருசித்ததை, கர்த்தரை அனுபவித்ததை ருசித்ததை அங்கே என்ன செஞ்சிருக்கிறாரு, ரொம்ப தெளிவாக அங்கே என்ன 138 சங்கீதத்தில் 8வது வசனத்தில் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதி வச்சிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. நீங்க எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பீங்கப்பா, முடிச்சிருக்கீங்கப்பா, இனியும் முடிப்பீங்கப்பா. இதான் விசுவாசம், இதான் ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கை. உங்களோட கிருபை எப்பவும் உண்டுப்பா, கரத்தின் கிரியை நீங்க நிகழ விட மாட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லி அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அங்க எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையினாலே இனியும் செய்ய வேண்டியதை நீ செய்து முடிக்க போகிறேன் எனக்காக அப்படின்னு சங்கீதம் 57:2 கூட அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அந்த பக்தன் எழுதி வைத்திருக்கிறதை நாம் வாசிக்க முடிகிறது. எதான் உண்மை, எனக்கு அப்படிதான் செஞ்சாரு, உங்களுக்கு தான் அப்படிதான் செஞ்சாரு, இனி என்ன செய்வாரு, அப்படி செய்வாரு. 57:2 எடுத்து வாசிக்கலாம், வாசிங்க. ஆமா, நீங்க தான் எனக்கு எல்லாம் செய்ய போறீங்க, செஞ்சு தந்தீங்க, இனிமேல் நீங்க தான் செய்யணும். உங்களை நோக்கி என்ன செய்வேன், நான் கூப்பிடுவேன், கூப்பிட்டு இனியும் எனக்கு செய்ய வேண்டியதை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா! ரூத்தம்மா வந்தாங்க, நகமிய தாயாரை பின்பற்றிட்டு அவங்க வந்தாங்க. அப்படின்னா வந்து சும்மையா இருந்திருப்பாங்க, 2 பேரும் மாக்குன்னு தேவ சமூகத்தில் நினைச்சிருப்பாங்க, ஜெபிச்சிருப்பாங்க. ஹல்லேலூயா! வெறுமையான வாழ்க்கை வெறுமையாகிவிட்டது. நான் கூட பெரிய பிள்ளை, வயதானவா, என் வாழ்க்கை முடியும் போது, உன் வாழ்க்கை துளிர்க்கும் போதே அது கருகி போச்ச பிள்ளை, இன்னும் எவ்வளோ காலம் இருக்க, சின்ன பிள்ளையா இருக்கிய, உனக்கு ஒரு சுக வாழ்வை தேடி கொடுக்கணுமே அப்படின்னு அந்த அம்மா என்ன செஞ்சிருப்பாங்க. அந்த நகோமி ரொம்ப சங்கடப்பட்டிருப்பாங்க. நகோமி இப்படி வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த தேவன் மேல உள்ள நம்பிக்கையினாலதான் அவங்க கடந்து வந்தாங்க. அங்க மோவாபில் இருக்கும்போது
நகோமி புருஷன் உயிரோடு இருக்கிற காலங்களிலும் அவங்க கடந்த காலங்களில் இறைவன் செய்த அற்புதங்களை அடையாளங்களிலும் அநேகரை வாழ்வித்த விதங்களையும் அவங்க நடத்தின காரியங்களையும் அவங்க ஆசீர்வதித்த காரியங்களையும் அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்பா, ஒரு உயிருள்ள தேவனுங்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் நம்பிக்கையும் இந்த ரூத்துக்குள்ள வந்துருந்துச்சு. ஆபிரகாம் 25 வருஷமா குழந்தை இல்லாம காத்திருந்தாரா? அப்படியா? ஆண்டவர் கூப்பிட்டு அவர்கிட்ட பேசினாரா? அப்படியா? அவர் பேசுற பொழுது தந்தை, தாய், தகப்பன் எல்லாரையும் விட்டுட்டு, இனஜன பந்துகள் எல்லாம் விட்டுட்டு, சகோதரர்களை விட்டுட்டு, நட்புகளை எல்லாரையும் விட்டுட்டு அவர் சொன்ன இடத்துக்கு அவரு மனைவியை கையில பிடிச்சுக்கிட்டு அவரு வந்துட்டாரா? அப்படியா? அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆமான்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி வந்து 25 வருஷம் காத்திருந்தாங்க. பிள்ளை 25 வருஷம் காத்திருந்து என்ன செஞ்சுட்டாங்க? அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை அவங்க பெற்றுக்கிட்டாங்க. ஆண்டவர் எடுத்து பெற்றுக்கிட்டாங்க பிள்ளை அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படியா அப்படின்னு ரொம்ப கருத்தா அவங்க கேட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ தன் வாழ்க்கையில ஒரு பெரிய அடி விழுந்த பொழுது, கணவன் இழந்து தனித்தவளான பொழுது, நம்ம கொஞ்ச நாள் தானே ஆச்சு இந்த ஆண்டவரை பற்றி கொண்டு, இன்னும் 25 வருஷம் ஆகலை தானே, அவங்கள போல நம்மளும் எத்தனை நாளானாலும் சரிதான் அந்த கர்த்தருக்காக நாம் காத்திருந்தா கண்டிப்பாக ஒரு புது வாழ்வு எனக்கு கிடைக்கும். அந்த ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு அப்படிங்கிற விசுவாசமும் வைராக்கியமும் மன உறுதியும் பக்தியும் அன்பு அந்த தேவன் மேல இருந்துச்சு. அது அறிந்திருந்ததுனாலதான் போவாஸ் ஒரு தேவபக்தி உள்ள மனிதனா இருந்தபடினால தீர்க்க தரிசனமா சொன்னது போல என்ன செஞ்சாரு? அந்த ரூத் அம்மா பார்த்த உடனே அப்படி சொன்னாரு, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டங்களின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் கண்டிப்பா நிறைவான பலன் கிடைக்கும் பிள்ளை அப்படின்னு அவர் சொன்னாருன்னு நான் உணர்றேன். அல்லேலூயா. என்ன வைராக்கியம்! வாழ்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி, இனி அந்த தேவனை அறிஞ்சாச்சு, அவர் தேவன் என்று அறிஞ்சாச்சு. நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருந்த இந்த தெய்வமெல்லாம் தெய்வம் இல்லைன்னு நம்ம அறிஞ்சாச்சு. நம்ம அறிஞ்ச பிற்பாடு நம்ம என்ன செய்யக்கூடாது? இந்த தெய்வத்தை நம்ம விட்டுட்டு போகக்கூடாது. ஒருவேளை நம்ம வாழ்க்கை இப்படி முடிஞ்சு போயிட்டாலும் பரவாயில்லை, இப்படி முடிஞ்சு போயிட்டாலும் பரவாயில்ல. இந்த தேவனை மோட்சத்தில் பார்க்குற பாக்கியம் கிடைச்சா போதுங்கிற மாதிரி ரொம்ப வைராக்கியமாக அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க போல தெரியுது. வாசிக்கலாம். சங்கீதம் 57:2 வாசிங்களா? வாசிச்சாச்சு இல்லையா? அதுக்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஏசாயா 26:3 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா புத்தகத்தில் 26:3 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஏதோ ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறதுக்காக அரைகுறையா நம்மளை இந்த வச்சுக்கோ ஓ அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிற தேவன் இல்லை. அரைகுறையா நம்ம ஆசீர்வதிக்க கர்த்தரே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்கிறது. அவர் நம்மை பூர்ணமாக ஆசீர்வதிக்கிறவர், நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து நம்மளை அழகு பார்க்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். எதெல்லாம் குறையா இருக்கோ அதெல்லாம் நிறைவாக்குறதுக்கு ஆண்டவர் நம்ம மேல நோக்கமாக தான் இருக்காரு. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஏசாயா புத்தகத்தில் 26:3 இன்னொரு ஆளு கூட வாசிக்கலாம். வாசிங்க, அப்படி எல்லாரும் வாசித்து போலாங்க. உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், ஆமா உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே நிறைவான ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் இருந்துச்சு, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, அது பெரிய குறையா இருந்துச்சு. ஆனாலும் அவரை அப்படி விட்டுல கருத்தார். அவருக்கு ஒரு ஈசாக்கை கொடுத்து ஆண்டவரிடம் செஞ்சாரு, அதை நிறைவு செஞ்சாரு. அப்படி எல்லா பக்தருடைய வாழ்க்கையிலும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அண்ணால் எடுத்துக்கொள்ளலாம், ராகேல் எடுத்துக்கொள்ளலாம், இப்படி அநேகரை நாம் என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரையும் கர்த்தர் என்ன செஞ்சாரு? குறையோட பேக் பண்ணி அனுப்பல. குறையெல்லாம் இந்த உலகத்திலே நிறைவாக்கி சமாதானத்தோடு எடுத்து செஞ்சாரு. நிறைவான பூரண சமாதானத்தோடு தான் நம்ம இது செஞ்சாரு. அவர் பேக் பண்ணி எடுத்துட்டு போனாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருங்களை என்னையப்போ பேக் பண்ணி அனுப்புறதுக்கு முன்னால பூரணப்படுத்தி தான் அனுப்புவார். நமக்கு எது குறையா இருக்கோ அதெல்லாம் கத்து நமக்கு கொடுத்து தான் நிறைவாக்கிட்டு தான் என்ன செய்வாரு? நம்மளை பேக் பண்ணி அனுப்புவாருன்னு நம்ம விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசிக்க கூடாத சூழ்நிலையில ஆபிரகாம் விசுவாசித்தார்.
அதான் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப விசுவாசிக்க கூடாத சூழ்நிலையில நாம் விசுவாசிக்க கர்த்தரிடத்திலே பலனடைந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற ஒரு மனது. ரூத்து உறுதியாக பற்றி கொண்டிருந்தாங்க, ஆண்டவரை உறுதியா பற்றி கொண்டிருந்தாங்க. வாழ்வோ சாவோ எதுவானாலும் சரிதான், அவனோட வாழ்க்கை துணிந்தாலும் சரிதான், இப்படி அது பொசிக்கு போய்விட்டாலும் சரிதான், நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த இஸ்ரவேலின் தேவனை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன், அவரை விட மாட்டேன், அவர்தான் எனக்கு தேவன் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ், ஒரு நம்பிக்கை அந்த அம்மாட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். மார்க் 4ஆம் அதிகாரத்தில் 38வது வசனத்தை கூட நம்ம அங்கே வாசித்து போகிற பொழுது சில வேளைகளில் ஒரு பிரம்ம, ஒரு மாய தோற்றத்தை சூழ்நிலைகளும் சாத்தானும் உண்டாக்குகிறான் என்பதுதான் ஒரு காயமா இருக்கிறது. எங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே உண்டாக்கி அதை பெருசுபடுத்துறதுக்கு சூழ்நிலைகளும் சாத்தானும் முயற்சி பண்ணுவான். நம்ம தான் தெளிவா இருந்து நம்ம காத்துக்கொள்ளலாம். மார்க் 4ஆம் அதிகாரத்தில் 38வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. வாசிங்க. கப்பலின் பின்னணியத்தில் நித்திரையாக இருந்தார். போதகரே, கவலையா இல்லையான்னு கேட்டாங்க. அவரு தூங்கிட்டு இருந்தாரு. கப்பல் என்ன செஞ்சாரு, அவரு பின்னணியத்துல, முன்னணியும் பின்னணியும் இருக்கும், பின்பக்கத்துல என்ன செஞ்சாரு, அவரு நித்திரையா இருந்தாரு. கப்பல்ல நித்தியா இருந்த கப்பல் மாதிரி பெரிய போட்டா இருந்திருக்கும். தூத்துக்குடியில பார்த்தா கப்பல் மாதிரி போட்டு இருக்கும், பெருசா இருக்கும், சரியான நீளமா இருக்கும், முன்ன இருந்து பின்னால பெரிய நீளமா இருக்கும், அப்படி நல்ல அகலமா பெருசா இருக்கும். கப்பல்னு சொல்லலாம், போட்டுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு பெரிய போட்ல என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆண்டவர் போய்கிட்டு இருந்திருக்கிறாரு. பின்னணியத்தில் போய் என்ன செஞ்சிருக்கிறார், அவர் சரத்தில் இருந்தபடினால அவருக்கு ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு. அப்படி ரெஸ்ட் தேவைப்பட்டதுனால அவர் பின்னணியத்தில் போய் என்ன செஞ்சுட்டாரு, அவரு தலானியை வச்சு என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் நித்திரையா இருந்திருக்கிறாரு. அப்போ பயங்கர காற்றும் புசலும் அலைகளும் அங்கே உண்டாயிருந்திருக்கிறது. அப்போ இவங்க ரொம்ப பிரயாசப்பட்டு கப்பலை செலுத்த வேண்டியதாக இருந்திருக்கிறது. சீசர்கள் திரும்பி பார்த்தா அவர் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஒருவேளை கொரட்டை போட்டாரு நமக்கு தெரியாது, நமக்கு நல்லா அயர்ந்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு, நித்திரையா இருந்திருக்கிறாரு. அப்போ அவர்களுக்கு சங்கடப்பட்டு போய் என்ன செஞ்சாங்களாம், ஆண்டவரை எழுப்பி, ஆண்டவரே நாங்கள் செத்து போகும் போல இருக்கு, நீங்க வாட்டில் கொஞ்சம் கூட எந்த கவலை இல்லாமல் தூங்குறீங்களப்பா அப்படின்னு கேட்டதாக பார்க்கிறார். ஆண்டவர் எழுந்தாரு. அவரு பதறல, இவங்க பதறினாங்க. அவரு சிருஷ்டிகர், எல்லாவற்றையும் உண்டு பண்ணுறவர், காற்றையும் கடலையும் இந்த உலகத்தில் சர்வ சிருஷ்டிகளையும் எல்லாவற்றையும் உண்டாக்கி தமது கைக்குள்ள வைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. அதனால அவரு பதறல, காற்றையும் கடலையும் பார்த்து நம்மளும் இவங்க கூட சேர்ந்து முங்கி போயிடுவோம்னு பயப்படல. அவர் எழுந்து என்ன செஞ்சாரு, பாசிங்க பாப்பா. அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதியாயிரு, சும்மா இரு, சும்மா இரு. நம்மளும் சில நேரத்தில் என்ன செய்வோம் தெரியுமா, இப்படி இறையிற சூழ்நிலையில நமக்கு அன்பானவர்கள் சில நேரத்தில் என்னத்தையாவது போட்டு இறைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு விசுவாசம் இல்லாமல் எதாவது சொல்லிக்கிட்டா இருந்தாங்க, இல்லது பலவீனப்படும்படியான ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, சோர்வடை செய்ய ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்மளும் டக்குன்னு என்ன செய்வோம் தெரியுமா, ஏய் சும்மா இரு அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், அதட்டுவோம். அதை மாதிரி ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ரொம்ப அசால்ட்டா என்ன செஞ்சாரா, இறையாதே அப்படின்னு சொன்னாரு, அமைதலா இருன்னு சொன்னாரு, எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க. மிகுந்த அமைதியில் உண்டாயிட்டு. ஹல்லேலூயா. காற்றை கடலையும் மடக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் என்று இங்கே எழுதி இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப சில வேளைகள்ல ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும், எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் அப்படின்னு நானும் நீங்களும் கூட
அறிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு நிர்பந்தமான ஒரு நெருக்கடியான ஒரு பாரமான ஒரு கஷ்டமான ஒரு காரியங்களை அவர் நமக்கு உண்டாக்குறதுக்கு அவர் அனுமதிக்கிறார்னு சொல்லலாம். அப்போ ஒரு பிரம்ம ஒரு மாய தோற்றம் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா நான் உன் கூட தானே இருக்கேன், பின்னையே நீ பயப்படாத, என்ன வந்தாலும் பயப்படாத, எந்த சூழ்நிலைக்காக நீ பயப்படாத, சோர்ந்து போகாத, தைரியமாறு, விசுவாசத்தை மாத்திரம் விட்டுறாத, நம்பிக்கையாரு அப்படின்னு நம்மளை அனுபவத்தில் அவர் நடத்தி கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்து விடலாம். ஹல்லேலூயா. நாம பாருங்க, இந்த மார்க்கு சங்கீத புஸ்தகம் 48:14 கூட சில காரியங்கள் நாம் அறிகிறதுக்காக எழுதப்பட்டிருக்கு. அப்படியானால் நாம் தேவனிடத்தில் அடைக்கலமாக வந்து விட்டோம். சங்கீத புஸ்தகம் 48:14 நம்ம தேவனிடத்தில் அடைக்கலமா வந்துட்டோம். அவரே போதுன்னு முழு மனசா அவர் மேல சாஞ்சிட்டோம். அவரு பாதத்துல நம்ம விழுந்து கிடக்கிறோம். அவர் பாதமே போதும்னு இருக்கிறோம். அப்போ நம்மளை ஆண்டவரை விட்டுருவாரா? அரைவரையா விட்டுருவாரா? இல்லை, நிறைவாக ஆசீர்வதித்து தான் விடுவார். ஹல்லேலூயா. ஆமா, அவருடைய அடைக்கலமா நம்ம வந்துட்டதுனால நம்மளை நிறைவா ஆசீர்வதித்து தான் விடுவார். ஏதாவது குறை இருந்தால் அந்த குறையும் பூர்த்தி செஞ்சுட்டு தான் நம்மளை விடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படின்னு ரொம்ப தெளிவாக அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதம் 48:14 சாட்சி வாசிங்க. ஆமென். ஆமா, பாத்தீங்களா, அவர் நடத்துவார். இப்போ வேதம் வாசிக்கிறதுக்கு ஆள் வேணுமேன்னா இருக்கிறவங்க ஆள் வர்ற வரைக்கும் இருக்கிறவங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார்? எல்லா தம்முடைய காரியங்கள் நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு பிரசங்கத்தில் நான் கேட்டிருக்கிறேன், ஒருவருடைய பிரசங்கத்தில் நான் கேட்டிருக்கிறேன், உள்ளேயா வெளியவா என்று, பரிசுத்தவான்களிடத்தில் வெளியவா என்று எனக்கு தெரியாது. ஒரு நாள் ஒரு சின்ன சபை, இப்போ நம்மள மாதிரி கொஞ்சம் பேர் தான் இருந்திருப்பாங்களா இருக்கும். அப்படி ஒரு சபைக்கு ஒருவர் நடத்துனராக இருந்திருக்கிறாரு, போதகராக இருந்திருக்கிறாரு, மேய்ப்பராக இருந்திருக்கிறாரு. அவர் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனைக்கு ராத்திரி பூரா காத்திருந்து ஜெபித்து விழுந்து பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறாரு. பிரசங்கம் பவர்ஃபுல்லா இருக்க போதுன்னு சொல்லி அவர் பிரசங்கத்தை எடுக்கும் போதே ஆவியில அவரை உணர்ந்திருக்கிறாரு. இன்னைக்கு பிரசங்கம் பவர்ஃபுல்லா இருக்கும், தீ பறக்கும், மக்கள் எல்லாம் உணர்வடைஞ்சு ஆவில அனலாயிருவாங்க. ஒரு பெரிய எழுப்புதல் இன்றைக்கு கொஞ்சம் இருந்தாலும் அவங்களுக்கு மத்தியில் உண்டாக போகுது என்கிற ஒரு நிலைக்கு அந்த பிரசங்கம் தயாரிக்கும் போதே அவருக்கு ஆவில ரொம்ப ஒரு சூடாக இருந்திருக்கு. அதே சூட்டோட என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆராதனைக்கு வந்துட்டாரு. ஆராதனைக்கு வந்து பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் மக்கள் தான் வருவாங்க. அந்த கொஞ்சம் மக்களும் அன்னைக்கு ஒரு ஆளும் வரல. ஒரு 5-6 பேர் தான் வந்திருப்போம். வர்ற ஒரு சின்ன சபைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர் உண்மை உள்ள ஊழியக்காரர். ஒரு ஆள் வந்திருக்கோ, 2 ஆள் வந்திருக்கோ, 4 பேர் வந்திருக்கோ, 5 பேர் வந்திருக்கோ, எத்தனை பேர் வந்தாலும் அவர்கள் மத்தியில் கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன். ஆராதனைன்னா சோட போகக்கூடாது. அது 4 பேர் 3 பேர் இருந்தாலும் கர்த்தாவே நான் சூழ்நிலையை பார்த்து நான் சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்வாரா? தன்னை தேவனுக்குள்ள அப்படியாக திடப்படுத்திக்கிட்டு பலப்படுத்திக்கிட்டு கர்த்தர் சமூகத்தில் குடிந்து பணிந்து மன்றாடி வேண்டி என்ன செய்வாரு? அவர் ஆராதனை செய்தார்னா ஆண்டவர் அவரை நேசிக்கிறபடினாலே, அவருக்குள்ள அந்த ஆண்டவர் பலமாக வல்லமையாக இருக்கிறபடினாலே என்ன செய்வாரா? அவர் ஆட்கொண்டு அனலாக்கி அந்த கொஞ்சம் பேரையும் ஆசீர்வதிச்சு தான் அனுப்புவாரு, ஆராதனையை நிர்வாகி தான் அனுப்புவாரு. இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உள்ள ஒரு தேவனுடைய மனுஷன். 100 பேர் 200 பேர் 300 பேர் இருக்கும்போது சண்டமாரதமா பேசுறதும் ஆவில களி கூர்ந்து ஆராதனை செய்கிறதும் பெரிய காரியம் கிடையாது. ஹல்லேலூயா. இயல்பா ஒரு உற்சாகம் ஊக்கம் நமக்குள்ள வந்துடும். ஆனா கொஞ்சம் பேர் கூட எப்போதும் ஒரே மாதிரி சீரா கர்த்தருக்கு சரியான ஒரு ஆராதனை செய்கிறது, அவருடைய காரியங்களில் உண்மையா இருக்கிறது என்பது அது தேவனுடைய மகாபெரிய கிருபையும்
அவர் கூட இருக்கிற ஒரு அனுபவமா இருக்கிறது. அப்படி அன்னைக்கு வந்திருக்காரு. வந்து பார்த்தாச்சுன்னா ஆரம்பிச்சாச்சு, ஆரம்பஜமும் பண்ணியாச்சு. பாட்டு படிச்சுட்டு இருக்கும்போது அந்த கொஞ்சம் பேர் 5-6 பேர் வருவாங்களே, அவங்க வந்துடுவாங்களேன்னு பார்த்தா அவங்க வரலை. பிரசங்க நேரமும் ஆயாச்சு, பிரசங்கம் பண்ணணும், யாருமே இல்லை. இப்போ மாதிரி ஒரு 4 பேர் இருக்கீங்க, உங்களை பலப்படுத்தி கர்த்தர் வேதம் வாசிக்க வைக்காரு. ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கும் கூட வருங்காலங்களில் பெரிய கூட்டத்துக்கு முன்பாக நின்று பிரசங்கம் பண்ணுகிற பொழுது, அல்லது எனக்கு கீழே இனி வரப்போகிறதான ஊழியக்காரர்கள் நாளைக்கு சின்ன சபைக்கு அவர்கள் பொறுப்பேற்கிற பொழுது ஆட்கள் குறையா இருக்குன்னு, சகோதரனே ஊழியக்காரரே நீங்க கலங்கிறாதீங்க, கர்த்தரால் கூடும். நான் இப்படி இருந்தேன், என்னை கர்த்தர் இன்னைக்கு உயர்த்தவில்லையா, இல்லையா, உங்களை உயர்த்துவார் என்று திடமாக அவர்களுக்கு அறிவிப்பதற்கு ஏது உண்டாக்குமா இருக்கும். அப்படி போல அன்னைக்கு ஒரு பிரசங்க டைம் வந்தாச்சு. அந்த ஐயாவுக்கு பிரசங்கம் பண்ணணும். ஆண்டவருக்குள்ள தம் கட்டிட்டு குனிஞ்சு கும்பிட்டுட்டு, ஐயா பிரசங்கம் பவரா இருக்குன்னு நான் உணர்ந்தேன். 4-5 பேருக்காவது பிரயோஜனமா இருக்கும், அவங்களும் அனலாகுவாங்கன்னு உணர்ந்தேன். பிரசங்க தந்தையை கேட்கறதுக்கு ஒருத்தரையும் காணமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆண்டவர் தந்திருக்கிறாரு, நம்ம தந்ததை என்ன செய்வோம், மைக்கில் நம்ம சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய பிரகாரம் ஆவியானோட துணையோடு கூட அவருடைய பலத்தோடு கூட வல்லமையாக இந்த காரியத்தை என்ன செஞ்சிட வேண்டியது, இன்னைக்கு பிரசங்கம் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு அவரு கர்த்தருக்குள்ள தன்னை பலப்படுத்திக்கிட்டு எந்திரிச்சு நின்றாரு. ஆவியானவரும் அவரிலிருந்து வல்லமையாக தம்முடைய வார்த்தைகளை பிரகடனப்படுத்த ஆரம்பித்தாரு. வார்த்தைகள் வெளிப்பட்டது. வெளியில ஸ்பீக்கர் இருந்துச்சு, ஆன் இருந்துச்சு. ரொம்ப தூரத்துக்கு அந்த இவருடைய சத்தம் கடந்து போயிருக்கு. அப்போ அங்க ஒரு மோசமான ஒரு ரவுடி, ஒரு குடிகாரன், ரொம்ப துன்மார்க்கமான ஒரு மனுஷன் அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. எச்சரிப்பான வார்த்தைகள் இங்க அந்த பரிசுத்தவான்கள் இருந்து தீவிரமாக கடந்து போயிருக்கிறது. கர்த்தர் சத்தமிட்டு இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் காத தூரத்தில் இருந்த அந்த மனிதனுடைய காதில் போய் செவியில போய் விழுந்திருக்கு. அதை கூர்ந்து கவனிக்க முடியாத கர்த்தருடைய இருதயத்தை திறந்திருக்கிறாரு. அவன் உள்ள உடைஞ்சிட்டு, நம்மளுக்கு தான் அந்த பிரசங்கம் அப்படின்னு அந்த ஆளு உடந்திருக்கிறாரு. அப்படியே தூரத்தில் இருந்து அவர் அப்படி பிரசங்கத்தை கேட்டுட்டே வந்திருக்கிறார். பிரசங்கம் முடிகிற வேலையில அவர் தேவ சமூகத்தில் அந்த ஆலயத்துக்குள்ள வந்து விழுந்துட்டாரா. கண்ணீரோட கூப்பாடு போட்டுட்டு மார்பிள் அடிச்சிட்டு, பாவியா என்மேல் கிருபையாரும் என்று சொன்ன அந்த ஆயக்காரனை போல ஓடி வந்து தேவ சமூகத்தில் முக குப்புற விழுந்துட்டாரா. இவர் பிரசங்கத்தை முடிச்சாரு, ஆராதனை முடிச்சாரு. அந்த மனுஷன், அந்த தேவண்ட மனுஷன் கையை பிடிச்சுக்கிட்டாரு. ஐயா நான் உள்ளே இல்லை ஐயா, நான் வெளியில இருந்தேன், தூரத்தில் இருந்தேன், ஆனால் உங்கள் வார்த்தை என் காதுக்கு வந்துச்சியா. இந்த வார்த்தையை கவனித்து கேட்ட பொழுது நானும் ஒரு கொடிய பாவியா, ஒருவேளை இன்னைக்கு நான் செத்து போவேன்னு சொன்னா என்னுடைய நிலைமை எவ்வளோ பரிதாபமானதுன்னு பார்த்தேன். எந்த பாவியும், இந்த கொடிய பாவியும் அந்த இயேசு நேசிக்கிறாரியா. அதனாலதான் எனக்குன்னே இந்த பிரசங்கம் இன்றைக்கு இருந்திருக்கு. நான் வந்துட்டேன் ஐயா, அந்த ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட மாதிரி என்னை நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா ஐயா, அந்த ஆண்டவர் என்னை ஏற்றுக்கிடுவான்னு சொன்ன பொழுது அவரு கண்ணிலே கண்ணீர் தார தாரையா வந்துட்டான். அந்த ஊழியக்கார் கண்ணிலையா, தேவனே யாரும் கேட்கல என் பிரசங்கத்தை என்ன நினைச்சேன், ஆனால் இந்த ஒரு மனுஷனுக்காகவே இன்னைக்கு எல்லாரும் வரமாட்டாங்கன்னு தெரியும், லேட்டாக வருவாங்கன்னு தெரியும், சொன்னாலும் உணவு இல்லாமல் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களும் உண்டுன்னு உமக்கு தெரியும். ஆனால் இந்த ஒரு ஆத்துமாவுக்காக இப்படி ஒரு அனல் பறக்கும் செய்தியை எனக்குள்ளே நீங்கள் வச்சிருந்திருக்கிறீரப்பா அப்படின்னு சொல்லி இருந்த பொழுது அவரும் தாரதாரையாக கண்ணீர் விட்டு அந்த சகோதரனை கட்டி தழுவி கொண்டார். அந்த சகோதரன் அதுக்கப்புறம் அந்த சபையில் அந்த ஊழியக்காரருக்கு ரொம்ப ரைட்டு ஹேண்டு மாதிரி அவருக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் நடந்ததை நான் ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க
சங்கீதம் 48:14 வாசிட்டீங்களா? வாசிங்க, நான் வந்துடுறேன். ஆமா, இன்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஆமா கடைசி வரைக்கும் நம்மளை நடத்துவாரு. ஹல்லேலூயா! சாகிற வரைக்கும் நடத்துவார் அவர், நம்ம கண்டிப்பா நடத்துவார். ஹல்லேலூயா! அவன் யாரையும் சார்ந்து யாரையும் நம்பி நம்ம இந்த உலகத்துல நம்ம இருக்க வேண்டியதில்லை. ஊழியக்காரங்களா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், பிள்ளைகளை நம்பி இருக்கணுங்கிறது இல்லை. இல்ல சபையில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நம்பி இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, யாரையும் நம்பி இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம தேவனை சார்ந்து இருந்தா போதும், அவர் கடைசி வரைக்கும் என்னை உங்களையும் நடத்துவார். வருமானமே இல்ல, ஒரு ஊழியக்காரர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. காக்கை கொண்டு போஷித்த தேவன், காக்கை கொண்டு தானே தேவன் போஷித்தார். போஷிப்பார் தானே, உங்களையும் போஷிக்கிறார் தானே. யாரை கொண்டாலும் போஷிப்பார். பணதரமான ஒரு இடத்துக்கு போயிட்டாரு, ஆகாரத்துக்கு வழி இல்லை. ஆனா அங்கேயும் அந்த தேவனுடைய மரத்தின காக்கா கொண்டு கர்த்தர் போஷிச்சாரு அப்படின்னு சொல்லி வேத புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா! காக்காவும் இல்லையா, பரலோகத்திலிருந்து தூதர்களை அனுப்புவார் ஆண்டவர். அனுப்புனார் தானே. ஒரு தூதன் வந்து தேவனுடைய மனுஷனை எழுப்பி தட்டி சோர்ந்து போய் படுத்திருந்தாரு. அவர் தட்டி எழுப்பி, இந்தா தணல்ல சுடப்பட்ட அடை ஒன்று இருக்கு, இதை நீ சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்து, அந்த ஒத்த அடையினால அவர் பலப்பட்டு எழுந்து ஓடினாரு அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! அப்ப நடக்குமா நடக்காதா? நிறைவா ஆசீர்வச்சு தான் நம்மளை விடுவாரு, குறையா ஆசீர்வச்சு நம்மளை விட மாட்டார், அரைக்குறை ஆசீர்வாதத்தோடு நம்மளை விட மாட்டாரு அப்படின்னு சொல்லி இங்க நாம் திட்டமாக பார்க்க முடிகிறது. அவைகளுக்காக நான் தேவனை கர்த்தரை நான் சோத்திருக்கிறேன். மார்க்கு 6ஆம் அதிகாரத்தில் 47வது வசனத்தை ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க, மார்க்கு 6:47 வாசிங்க. வாசிங்க, சாட்சி வாசிங்க. மார்க் 6:47. அவர் சாயங்காலமான பொழுது ஆமா அமர்ந்து தனித்திருந்தார். வாசிங்க. ஆமா தண்டு தண்டு வலிக்கிறதுல துடுப்பு போடுறதுல ஆமா 4ஆம் ஜாமத்தில் கடந்து போகிறது போல காணப்பட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் கரையில் இருந்தாரு, அவங்க கடல்ல இருந்தாங்க. ஹல்லேலூயா! அவன் ரொம்ப கரையில் இருந்தாரு, கடல்ல இருந்தாங்க. கடல்ல இப்படி ஒரு கொந்தளிப்பு உண்டாயிட்டு, காற்று உண்டாயிட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு, ஆவியில் அறிஞ்சுக்கிட்டாரு. இப்ப அவர் கரையில இருந்தாரு. ஆனா அடுத்த நிமிஷத்துல அவர் என்ன செஞ்சாரு, கடல் மேல அவங்களுக்கு பக்கத்துல அவங்க கடந்து போறது போல அங்க ரொம்ப சைவத்துல வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா! எனக்கு உங்களுக்கு தான் சில காரியம் ரொம்ப கஷ்டம், தூரம். ஆண்டவருக்கு ஒன்றும் கிடையாது. ஆமா, நமக்கு ஒரு கண்டிப்பா ஒரு ஆபத்து, ஒரு அவசரம், ஒரு அவசியம், ஒரு காரியம் கண்டிப்பா இது எனக்கு வேணும், இது நடந்தே ஆகணும் ஆண்டவரே. என்னுடைய பார்வையில் இது கூடாதுதான், இது கூடவே கூடாதுதான். இதுவரைக்கும் நான் போராடினேன், பிரயாசப்பட்டேன், ஜெபித்தேன், உருண்டேன், புரண்டேன், கதறினேன், கண்ணீர் விட்டேன், நடக்கவில்லை ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொன்னாலும் அவர் நடத்த என்ன செய்வார், அந்த ஸ்பாட்டில் வந்து அந்த காரியத்தை லேசாக செஞ்சுட்டு போயிடுவார். அப்படி தான் அங்கே செஞ்சுட்டு போனதாக கீழே இருக்கிறது. 51 வாசிங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவர் செய்ய வேண்டியதை சரியான நேரத்தில் சரியா செஞ்சு முடிச்சிருவார். ஹல்லேலூயா! கண்டிப்பா நம்ம முங்கி போறது இல்லை, நம்ம தோத்து போறது இல்லை, மற்றவர்களுக்கு பரியாச பொருளாக நாம முடிஞ்சு போறது இல்லை. ஹல்லேலூயா! சிலர் சிரிக்கும்படியாக, இன்றைக்கு நம்மளை பார்த்து ஏளனம் பண்ணும்படியாக, கர்த்தர் இவன் கூட கர்த்தர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணும்படியாக, கை கொட்டும்படியாக, ஒருவேளை அவர் அமைதியா இருப்பாரு. இந்த காத்தும் கடலும் கொந்தளிக்கிறது போல அவங்க கொந்தளிக்கிற பொழுது, எதுக்குன்னா அவங்களும் சேர்த்து
தலை குனிஞ்சு தலைவணங்கி நிற்கணுங்கிறதுக்காக. ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக மாத்திரமல்ல, நமக்கு முன்பாக, எனக்கு உங்களுக்கு முன்பாக நிற்கும்படியாக அப்படி கர்த்தர் சில வேளைகளில் என்ன செய்வாரு, தூரத்தில் இருப்பார், இருந்த போல தோணும். அப்படித்தானே எழுதியிருக்கிறது. ஒரு காரியத்திலும் நம்மை கைவிட்டு விட்டார் என்று சொல்ல முடியாது. சொல்ற மாதிரி ஆண்டவர் வைக்க மாட்டாரு. அப்படி சொல்லிட்டா எப்படி நம்ம அவருக்கு சாட்சியா இருக்க முடியும்? ஏதாவது ஒரு காரியத்தில் கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாரு, உங்களை கைவிட்டுட்டாரு, இல்ல ஒரு பக்தனை கைவிட்டுட்டாரு, ஒரு ஊழியக்காரரை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் நடந்துட்டு வைங்களேன். எந்த மனச்சாட்சியில, எந்த காரியத்தில் நம்ம மற்றவங்களுக்கு இல்ல தேவன் உங்களை கைவிட மாட்டார் அப்படின்னு திட்டமாக நம்ம சொல்ல முடியும்? ஒரு விஷயத்துல கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாலும் போதும் நான் சொல்ல முடியாது. அப்ப அவங்க கேட்பாங்க, ஒரு விஷயத்துல கூட கர்த்தர் உங்களை கைவிடலையா? கைவிடல. ஒரு விஷயத்துல, ஒரு சின்ன விஷயத்துல, பெரிய விஷயத்துல, எந்த விஷயத்துல கர்த்தர் உங்களை கைவிடலையான்னு ஒருத்தர் கேட்கிறாருன்னா, அடுத்து நான் சொல்லணும்னா கர்த்தர் ஒரு விஷயத்துல என்ன கைவிட மாட்டாரு, கைவிடக்கூடாது. அதான் கர்த்தருடைய காரிய அனுபவம். நம்ம மனுஷனை நம்பி இல்லை, கர்த்தரை நம்பி இருக்கிறோம். இல்ல ஒரு விஷயத்துல கர்த்தர் என்னை கைவிடலைங்கிறதுக்கு நான் சாட்சி அப்படின்னு சொல்ற மாதிரி தான் கர்த்தர் என்னையும் உங்களை வச்சிருப்பாரு. அல்லேலூயா. முடிவு சரியா இருக்கும். ஏசாயா 43:12 ஆண்டவரே அதை சொல்லி வச்சிருக்கிறார். ஏசாயா 43:12 43:12 வாசிங்க. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. ஆமாப்பா, நான் தாப்பா எல்லாத்தையும் உனக்கு இது வரைக்கும் செஞ்சேன், இப்பவும் செய்கிறேன், இனிமேலும் செய்வேன், மூச்சு இருக்கிற வரைக்கும் செய்வேன் அப்படின்னு மூச்சுக்கு 300 தரம் நமக்கு சொல்லுகிற தேவன், நமக்கு எல்லாவற்றையும் நடப்பித்து கொடுக்கிற தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் நிறைவாக்கி தான் அனுப்புவாரு. அல்லேலூயா. இஸ்ரவேல் செட்டுகள் கீழ் அடக்கமாக வந்து விட்ட பெண்ணே, உனக்கு அவர் என்ன செய்வார்? கண்டிப்பாய் உனக்கு நிறைவான பலனை கொடுத்து தான் அனுப்புவார், உன்னை நிறைவாக்கி தான் அனுப்புவார். உன் செய்கைக்கு தக்க பலன் கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறாரு, கட்டளையிடுவாரு அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான். அல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான். அது நம்ம அப்படி இருக்கிறோமா? இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ரூத் மாதிரி, ஆபிரகாம் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். சில வேளையில் நம்மளுடைய மிஸ்டேக்னால, நம்மளுடைய மீறுதல்னால சில தீமைகளை நம்மளே வருஷத்துக் கொள்கிறோன்னு வேண்டுமானால் சொல்லிக்கொள்ளலாம். கர்த்தர் தீமைக்கு தேவனே கிடையாது. ஒரு நாளும் யாருக்கு அவர் தீங்கு செய்கிறது இல்லை. தீமை செய்கிறது சாத்தான் தான். நம்முடைய தவறுகள்னாலும் நாம் சில வேளைகளில் தீமை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருதுன்னு வேணால் சொல்லலாம். நியாயாதிபதிகள் 16:28 பாருங்க. சிம்சோனை கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டாரு. நியாயாதிபதிகள் 16:28-30. அப்போ சிம்சோனை கர்த்தர் செய்துவிட்டார். பைகர்கள்ட்ட இருந்து விடுவிக்கிறதுக்கு கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டு, அவர் வயிற்றில் இருக்கும் போதே கர்த்தர் அவரை தெரிஞ்சு கொண்டு அவரை தம்முடைய பலத்தினால அவர் அபிஷேகித்து வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிதான் அவருடைய செயல்பாடுகள்லாம் இருந்துச்சு. அவருக்கு முன்னால எதிரிகள் நிற்க முடியல, பகைஞர்கள் நிற்க முடியல அப்படின்னு சொல்லிதான் நாம் என்ன செய்கிறோம், வேத புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். பெலிஸ்தியர்கள் அவங்களுக்கு விரோதிகளாக இருந்தாங்க. அவங்க கையில் இவங்க சிக்கி இருந்தாங்க. அவங்களை விடுவிக்கிறதுக்கு ஒரு ரட்சகரா தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாரு, அனுப்பியிருந்தாரு, உருவாக்கியிருந்தாரு. சரியா தான் போய்கிட்டு இருந்துச்சு. இவர் ஒரு தப்பு பண்ணி விட்டாரு. அந்த தப்புனால இவரும் என்ன செஞ்சாரு, அவங்க கையில் சிக்கிக்கிட்டாரு. தொலைஞ்சு வா சிம்சோனே, எவ்வளவு உனக்கு செஞ்சேன், எவ்வளவு உனக்கு நன்மை செஞ்சேன்,
உன்னை எவ்வளோ தூரம் உன்னை நான் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே உன்னை தெரிஞ்சு கொண்டு உனக்கு என்னோட பலத்தை கொடுத்துருந்தேன், என்னோட ஆவியை கொடுத்துருந்தேன். நீ எவ்வளோ தூரம் நான் உன்னை பலப்படுத்தி ஆசீர்வதிச்சு உன் கூட இருந்து பலத்தை செய்யலை நான் நடப்பிக்கிறத நீ அறிஞ்சிருந்த போதிலும் நீ இப்படி அற்பமான காரியத்துக்காக உன்னை விட்டு போட்டிய ஒரு ஸ்ரீகிட்ட. இதோட போ, நீ போ, நீங்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சது இல்ல, நிரந்தரமா தள்ளி போட்டல. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. அப்படி நம்ம ஏதாவது தப்பு பண்ணி அதனால ஏதாவது ஒரு குறைவு நம்ம வாழ்க்கையில் உண்டாயிருக்கலாம் ஒழிய, ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு குறை உண்டு பண்றதுல குறை வைக்கிறது கிடையாது. அதான் உண்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் திருமணமான பொழுது எனக்கு முதல் குழந்தை பிறந்திருந்தது. மூத்த மகள் பிறந்திருந்தால் ஒரு 14 நாள் 16 நாள் தான் இருக்கும். எங்கள் அம்மா வீட்டில் பிள்ளையும் தாய் இருந்தாங்க. நான் ஒரு தொழில் காரியமாக மெட்ராஸ் போயிட்டேன். அப்படி மெட்ராஸு போய் அப்போந்தான் ரூமில் இறங்கியிருப்பேன். ரூமில் இறங்கியிருந்தேன். அந்த ரூமில் அந்த காலங்களில் ஃபோன் இருக்கும், ஒவ்வொரு ரூம்லேயும் ஃபோன் இருக்கும். நமக்கு யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. நான் போய் அப்போந்தான் நின்று பிராணங்களை கத்தர் வாக்கிச்சதுக்காக கத்தருக்கு சோத்திரம் செலுத்திட்டு நான் கண்ணை திறக்க ஃபோன் பெல் அடிச்சிச்சு, ரிங் ஆச்சு. எடுத்த பொழுது, சார் உங்களுக்கு தூத்துக்குடியில் இருந்து ஒரு ஃபோன் வந்துருக்கு சார் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. என்னோடய ஓனர் பேசினார். சாலமன் பிரதர் போய் சேர்ந்துட்டீங்களா? நான் சேர்ந்துட்டேன். அவர் முக்கியமான காரியமாக ஓனர் என்ன அனுப்பியிருந்தார். சரி, அது போன காரியம்லாம் இருக்கட்டும். திடீர்னு உங்கள் பிள்ளைக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு, 14 பிள்ளைக்கு திடீர்னு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு, அதனால் அது திரும்பி பார்த்துக்கலாம், நீங்கள் உடனே திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு சொன்னார். எனக்கு ரொம்ப கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. மறுபடியும் நான் அங்கேயே நின்றோ முழங்கால் பண்ணிட்டோ என் தேவனத்தில் வேண்டிக் கொண்டேன். தகப்பனே, இப்படி ஒரு பிரச்சனை என் பிள்ளைக்கு உண்டாயிருக்கிறது, ஒரு அரிதான ஒரு நோய் உண்டாயிருக்கிறது. இதிலிருந்து அவளை விடுவிக்க நீ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. ஒருவேளை நான் ஏதோ ஒரு காரியத்தில் குறைவுள்ளவனா இருந்திருக்கணும் ஆண்டவரே. குறை இருந்ததாக எனக்கு தெரியல, நினைவில்லை. அந்த அளவுக்கு என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் தேவனுக்கு எனக்கு இருக்கிற ஐக்கியத்தில் ஒருபோதும் நான் துணிகரமான ஒரு காரியங்களை செய்யாதபடி என் தேவன் இன்றைக்கு வரைக்கும் என்னை காத்திருக்கிறார். அன்றைக்கு நான் அப்படித்தான் இருந்தேன். என் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவனாக இருந்தேன். ஆனாலும் நான் மனிதன். ஆனபடினால் இப்படி ஒரு அரிய நோய் இந்த 16 நாள் என் பிள்ளைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், ஒருவேளை நான் எங்கேயோ ஒரு இடத்துல நான் தவறு செய்திருக்க முடியுமோ அப்படின்னு தான் நான் நினைச்சு அந்த இடத்துல வந்து என்னை தாழ்த்தி நான் தேவனிடத்தில் நான் ஜெபம் பண்ணேன். அப்படி ஏதாவது குறை இருந்தால் பண்ணிச்சு இந்த பிள்ளைக்கு புது வாழ்வழிக்கு கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜெபம் பண்ணிட்டு அது உடனே அந்த நைட்டில் காலையில் நான் வந்து சேர்ந்தேன். பிள்ளையை பார்த்தா ரொம்ப நிலமை மோசமாக இருந்துச்சு. டாக்டர் வந்தார், என்னை பார்த்து சொன்னார், பிள்ளை தப்புறது கஷ்டம், அப்படியே தப்புனாலும் அது சரியா மூளை கோளாறு உள்ள பிள்ளையாயிடலாம், மூளை வேலை செய்யாமல் போயிடலாம் அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு கிறிஸ்தவ டாக்டராக இருந்தார். நான் தொடர்ந்து தேவ சமூகத்திலே சோத்திரித்து கொண்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் டாக்டர் வந்தார். இந்த பிள்ளைகளும் பிழைக்கிறது கஷ்டம், பிழைச்சாலும் நல்லா கஷ்டம் நினச்சிட்டு என்ன நினச்சாலும் தெரியல. ஒரு உணர்வு உள்ள அசைவும் உள்ள ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போன மாதிரி ஆகிட்டு, மூளை காய்ச்சல். அந்த 16 வயசில் அப்படியே காலை தட்டி பார்த்தார், கையை தட்டி பார்த்தாரு. திடீர்னு காலை ரெண்டையும் கையை ரெண்டையும் தூக்கிட்டு நல்ல உயரமாக தூக்கிட்டு பொத்துன்னு என்ன செஞ்சிட்டாரு, பெட்டில் தூக்கி போட்டாரு. ஹல்லேலூயா. பிள்ளை வீல் வீல் வீல்னு கத்தி அழ ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகி விட்டது. இது கர்த்தர் செய்த காரியம். பரிசுத்தவான்கள் வந்தார்கள், தொடர்ந்து ஜெபித்தார்கள். பிள்ளை பூர்ண குணமடைந்தது. எல்லாரும் காட்டிலும் நல்ல படிக்கக்கூடிய பிள்ளையாக அந்த முதல் பிள்ளை சின்ன வயதிலே இருந்துச்சு, பேச்சு திறமை உள்ள பிள்ளையா இருந்துச்சு என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் சோத்திரம் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று குறைவுதா நம்மளை தான் தாழ்த்தணும். எங்கேயாவது பிரச்சனை இருக்கா, என்கிட்ட ஏதாவது தவறுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளை தான் என்ன செய்யணும், தாழ்த்தணும். வாசிக்க பிரதர் தொடர்ந்து. பழிவாங்கும்படிக்கு ஆமா அப்பா சிம்சத்தை தப்பா உடந்தாரு. அவர் மாவரிச்சிட்டு இருக்கிற பொழுது அவர் கண் குருளாக்கப்பட்டு அவருடைய ஆவியின் பலனெல்லாம் அவரை விட்டு போய் கர்த்தர் அவரை விட்டு போய்
அவர் சிறுமைப்படுத்திட்டு இருந்த பொழுது ஆண்டவர் மேல மனசாப்படாதபடிக்கு தன்னுடைய தப்புக்காக ரொம்ப மனவருத்தப்பட்டு இருந்தார். கடைசியா அவரை விளையாட்டு காட்டுறதுக்கு விளையாட்டு பொம்மையா அந்த பெலிஸ்தியருடைய பிரபுக்கள் கூட்டம் அவரை கொண்டு வந்து தங்களுக்கு உண்மை விட்ட பொழுது எவ்வளவு கேவலமான ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். என் தேவனை நான் கடன் பண்ணுறதுலையும் அவருக்கு சத்தத்துக்கு செவி கொடுத்து கவனமாக இருந்திருந்தா இந்த விருத்த சேதனம் இல்லாததுக்கு முன்னால் இப்படி ஒரு அவலமான நிலைக்கு நான் தள்ளப்படணுமா? தேவன்ற நாமும் சேர்ந்தல்லவா என்னோடு கூட தூசிக்கப்படுகிறது என்ற உணர்வு அவருக்கு உண்டாயிற்று. ஆண்டவரே, இந்த ஒரு ஒரே ஒரு விசை என் தேவனே என்னை பலப்படுத்த, ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். இந்த பெலிஸ்தியர் கூட்டத்தை சாச்சிட்டு நானும் சாஞ்சிருந்தேன். ஆண்டவரே, மரணத்திலாவது திரும்பவும் உங்களுடைய நாமம் என் நிமித்தம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே அப்படின்னு தேவனை நோக்கி கூப்பிட்டாரு. ஹல்லேலூயா! கூப்பிடுங்க, நீங்களும் கூப்பிடுங்க. தொஞ்சி இருந்துடாதீங்க, என்னத்த அப்படின்னு தொஞ்சி போய் இருந்துடாதீங்க. கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா! சத்தமா கூப்பிடுங்க, தாழ்த்தி கூப்பிடுங்க. இந்த சிறுமையை மாற்றி போட ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் கூப்பிடுங்க. கண்டிப்பாக சிம்சோனை பலப்படுத்தின கர்த்தர் என்ன செய்வார்? உங்களையும் கண்டிப்பாக பலப்படுத்துவார். 30 வாசிங்க. என் ஜீவன் பெலிஸ்தியர் கூட மடியை கடந்து என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்களுக்கு மேலும் விழுந்தது அப்படின்னு அங்கே எழுத வச்சிருக்குது. 2 பெரிய தூணில் தான் அந்த பெரிய பில்டிங் நின்றுச்சு, அந்த கட்டடம் நின்றுச்சு. வலதுக்கு இடதுக்கு அதில் கொடுத்துக்கிட்டு இயேசுவே ஹல்லேலூயா என் தேவனே அப்படின்னு அவர் கூப்பிட்டாரு. அதே ஆதியில் இருந்த பலம் திரும்பவும் அவருக்கு உண்டாயிற்று. 2 தூணையும் பிடிச்சி அப்படி பிடுங்கிட்டார். தூண்ல நின்ன அந்த கூடாரம் என்ன செஞ்சிச்சு, மேல் கூடாரம் அப்படி நொறுங்கி அவர் மேலே அங்கிருந்த ஜனங்க மேலே விழுந்துச்சு அப்படின்னு அடுத்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க. இவ்விதமாய் ஆமா அதிகமா இருந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா! அப்படி தேவனுடைய நாம மகிமைப்படும். நம்மளை பூர்த்தி செய்து பூர்ணப்படுத்தி நம்மை நிறைவாக்கி நம்மை ஆசீர்வதித்து நம்ம தலையை உயர்த்தி நம்ம சந்தோஷப்படுத்தி கர்த்தரை இன்னும் பணிஞ்சு குனிஞ்சு நிறைவடையும்படியாக கர்த்தர் செய்வார். அது அவரால் கூடும், அவராலே கூடும், அவரால் தான் கூடும். ஹல்லேலூயா! நம்ம ஒரு பெரிய சாட்சியாக வைக்கும்படியாக கர்த்தர் நம்மளை ஒருவேளை இப்படி குறைவா வச்சிருக்கலாம். அநேகருக்கு சாட்சியா இருக்கும்படியாக நம்மளை ஆண்டவர் இப்படி குறைவா வச்சிருக்கலாம். இவன் குருநாய் பிறந்தது இவன் செய்த பாவமோ, இவன் பெற்றோர் செய்த பாவமோன்னு சொல்லி சீசர்கள் என்ன செஞ்சாங்க, அப்படி தப்பு கணக்கு போட்டு கேட்டாங்க இயேசுவிடத்துல. அப்படி நம்மளை பார்த்து தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கவங்களுக்கு முன்னால நம்ம ஆசீர்வதித்து நம்ம உயர்த்தும்படியாக அவர்களுடைய கணக்கில் தப்பு, நம்ம தப்பானவங்க இல்ல, நம்ம சரியானவங்க, கர்த்தரோடு கூட இருந்தவங்க இருக்கிறவங்க அப்படிங்கிறத ருசுப்படுத்தும்படியாக கர்த்தரோட நம்மளை அவங்க தப்பு கணக்கு போடுறதுக்கு வச்சிருப்பாரு. அதான் உண்மையா இருக்கும். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? இவன் குருடராய் பிறந்தது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய மகிமை இவனிடத்தில் வெளிப்படும்படியாக இவன் இப்படி பிறந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! அப்ப இப்ப என்ன செய்யணும்? ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இல்லை, நம்மளை தான் நம்ம செக் பண்ணணும்.
சோதிக்கணும். வேறு என்ன செய்ய முடியும்? எந்த அளவுக்கு தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக நாம் உயர்த்தப்படுவோம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்துகிறது தான் எல்லா சூழ்நிலைகளும் ரொம்ப சரியான ஒன்றாக இருக்கிறது. ஏன் என்று கேள்வி கேட்கறதுலே நியாயம் இருக்கிறது போல் எனக்கு தோணவில்லை. கேள்விக்கு என்று நியாயம் கேட்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மை வைத்த தேவனும் இல்லை, வைக்கிற தேவனும் இல்லை என்று நான் எண்ணுகிறேன், உணர்கிறேன், நம்புகிறேன், அனுபவிக்கிறேன். செப்பனியா 2:2 உங்களை உயிர்த்து ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் என்கிட்ட என்ன இருக்குது? நான் சரி பண்ண வேண்டியது என்ன இருக்குது? இன்னும் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பூரண ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகாதபடிக்கு அது தள்ளி நிற்குதே, அதுக்கு இன்னும் நான் சரி பண்ண வேண்டிய காரியம் என்ன இருக்குது அப்படின்னு நானும் நீங்களும் கேட்கறது இல்லாமல் வேற என்ன இருக்குது? அவர்கிட்ட அடைக்கலமாக வந்த நமக்கு பூரண ஆசீர்வாதத்தை கொடுத்து தான் அனுப்புவார். எல்லாத்தையும் நிறைவாக்கி தான் அனுப்புவார். பக்தர்லாம் அப்படி தான் நிறைவாக்கி அனுப்புனார்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஒரு குறைவோட ஏதாவது ஒன்று குறைவாக இருக்கிற சூழ்நிலையில் எந்த ஒரு பக்தனும் முடிவு பெறவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. வேதமும் அப்படித்தான், வேதத்துக்கு வெளியே இருக்கிற பரிசுத்தவானுடைய அனுபவம் அப்படித்தான். வாசிங்க செப்பனியா 2:2. ஆமாம், நம்ம உயிர்த்து ஆராய்ச்சி வாங்கணும். பொதுவான என்ன நடக்குது தெரியுமா? நீதிமொழிகள் 19:3 இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிற பொழுது நம் தொய்ந்து போகிறது, சோர்ந்து போகிறது, நம்மை பலவீனப்படுத்திக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு ஆண்டவர் மேலே தான் மனத்தாங்கள் பொதுவாக வருது. மனிதர்களாய் நமக்கு அப்படி நாம் ஆண்டவர் மனத்தாங்கள் நமக்கு வரக்கூடாது, கண்டிப்பாக வரக்கூடாது. நீதிமொழிகள் 19:3 வாசிங்க. மனுஷனுடைய மனிதனம் வழியை தாறுமாறாக்கும். வாசிங்க. மனத்தாங்கள் என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறது இல்லையா? நீதிமொழிகள் 19:3 மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்குறமாய் தாங்கள் அடையும். நான் முதல்ல சொன்னேன் தாங்கள் அடையும் அப்படின்னு வார்த்தையை. ஆமாம், தாங்கள் அடையும்னா மனத்தாங்கள் அடையும் அர்த்தம். அவர் மேலே சங்கடம் வரும் நமக்கு பல வேலை இல்லை. மனத்தாங்கள் அடையும், அவர் மேலே மனச்சங்கடம் வரும். அப்படி நம்ம ஆண்டவர் மேலே மனச்சங்கடம் போடக்கூடாது அப்படின்னு நமக்கு இங்கே எழுதியிருக்கிறது. நம்மளும் எல்லா சூழ்நிலையும் இறைவனை டைட்டாக பிடிச்சிக்கிடணும். ரூத் 2:14 டைட்டாக பிடிச்சிக்கிடணும், குரங்குபடியாக பிடிச்சிக்கிடணும். ஹல்லேலூயா. டைட்டாக பிடிச்சிக்கணும். குரங்கு பிடின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஒரு குரங்கு உச்சாணி கொம்பில் இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு கடும் புயல் காற்று உண்டாயிற்று. காற்றுகளெல்லாம் தங்களுக்குள்ளே யார் பெரியவன் என்று போட்டி போட்டுச்சான். அதுக்கு தான் அந்த கதையை சொல்லுவாங்க. அப்போ தென்றல் காற்றுக்கும் புயல் காற்றுக்கும் யார் பெரியவன் அப்படின்னு ருசிப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பந்தயம் கட்டினாங்கண்ணா. நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன். அப்போ தென்றல் காற்று சொல்லிச்சு, சரி புயல் காற்று புசல் காற்று, நீ உன்னுடைய பழத்தை காம்பி, இந்த குச்சாணி கொம்புல இந்த குரங்கு இருக்கு, இந்த குரங்க நீ அந்த உச்சாணி கொம்புல இருந்து கீழே தள்ளிட்டேன்னா நீ பெரியவன், நான் தள்ளிட்டா நான் பெரியவன் அப்படின்னு சொல்லிச்சு. ஹா ஹூ, என் முன்னால எவன் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புசல் காற்று என்ன செஞ்சு அந்த மரத்து மேல தீவிரமா மோதிச்சு. குரங்கு என்ன செஞ்சு கெட்டியா என்ன செஞ்சுட்டு உச்சாணி கொம்பை என்ன பிடிச்சிட்டு உடல எவ்வளோ அடிச்சு பார்த்துச்சு, எவ்வளவு மணி நேரமா அடிச்சு பார்த்துச்சு, குரங்கு பிடிச்ச பிடிதான் விடவே இல்லை. ஒரே அப்படியா பிடிச்சிட்டு கடைசியில் பொசல் சோர்ந்து மூச்சு வாங்கி நம்மளா என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு கதை உண்டு. அடுத்தால தென்றல் சரி என் வேலையை ஆரம்பிக்கட்டுமான்னு கேட்டுச்சான்.
சரிப்பா, நானே இவ்வளோ தூரம் அடித்த பொழுது இவ்வளோ தூரம் பலமாக அவன் மேலே மோதி அவன் விடலை, நீ எதமா வருடுற மாதிரி நீ தென்றல் காற்று சுகமாக அடிப்ப, அது அவங்க கீழே அவ்வளோ போகிறான்னு சொல்லிச்சான். இப்படி தென்றல் காற்று என்ன செஞ்சான், மெதுவாக அந்த குரங்கு மேலே அப்படி மேலே மெதுவாக வரட்டிக்கிட்டே போயிருந்துச்சான். அப்படியே வரட்டிக்கிட்டே இருந்த உடனே என்ன செஞ்சுட்டு குரங்குக்கு கண் மயக்கம் வந்து தூக்கம் வந்துட்டு, தூக்கம் வந்த உடனே பிடிய விட்டுட்டு ஹல்லேலூயா பத்து உச்சாணி கப்பல் வந்து கீழே விழுந்துட்டு. அதான் குரங்கு பிடின்னு சொல்லுவாங்க. இந்த குரங்கு பிடி கதை தெரியுதா? குரங்கு பிடியா பிடிச்சிருந்தோம், என்ன புயல் காத்து அடிச்சாலும் சரிதான், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரிதான், தொலைஞ்சோம் என்ற ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்க உண்டாயிருந்தாலும் சரிதான், ஒரே பிடிதான், பிடிச்ச பிடிய விடாதீங்க. கர்த்தர் மேல ரூத்த போல ஹல்லேலூயா, ரூத்த மாதிரி சரியா பிடிச்சுக்கோங்க. நிறைய பேர் சுகமா ஆண்டவர் வச்சிருக்கும் போது தான் ஆண்டவர்கள் உள்ள பிடிய விட்டுருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். கஷ்டப்படுகிற பொழுது உறுதியாய் பிடித்திருந்தவர்கள், அவர்கள் இஷ்டப்பட்டதெல்லாம் அவருக்கு கிடைத்து அவர்கள் சுகமாக வாழ ஆரம்பித்த பொழுது தேவனை பிடிய விட்டுட்டு கடைசியில் இந்த குரங்கு மாதிரி எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவனை விட்டுட்டு நஷ்டப்பட்டு போன அநேகரை என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் கண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, சபையின் வாழ்க்கையில நாங்கள் கண்டிருக்கிறோம். அப்ப கஷ்டமான நேரத்தில் தான் நாம உறுதியாக ஆண்டவரை பிடித்துக் கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக ரூத்தை நிறைவாக்கின கர்த்தர் என்னை உங்களை என்ன செய்வார், கண்டிப்பாக நிறைவாக்குவார். அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. ரூத் 2:14 வாசிங்க. ரூத் 2:14. சாரி 2:4 நம்பர் மாற்றி சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் நம்பர் மாற்றி சொல்லியிருக்கேன். 1:14 சாரி 1:14. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக அழுதார்கள். ஆமாம், ஓர்பால் மாதிரி அசைஞ்சிடக்கூடாது, ரூத்து மாதிரி ஒரே படியாக பிடிச்சிடணும் அப்படின்னு இன்றைக்கு கர்த்தர் நமக்கு போதிக்கிற காரியமாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் சோத்திர செலுத்தமாக. 1 புத்தகத்தில் 29:12 வாசித்து பிரசங்கத்தை நாம் நிறைவு செய்யலாம். 1 கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது. ஆமாம், தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக இருக்கிறேன் என்று எங்கே நமக்கு தெளிவாக எழுத கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களால் எல்லாம் ஆகும். யாரையும் மேன்மைப்படுத்துவோம், யாரையும் பலப்படுத்துவோம், யாரையும் ஆசீர்வதிக்கவும் அவரால் ஆகும். ஹல்லேலூயா. ரூத் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அற்பமாக எண்ணப்பட்ட லேயாலே அவர் நிறைவாக ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகுடம் அல்லது சாகிரீன் என்று சொன்ன ராகேலையும் அவரால் ஆசீர்வதிக்க முடிந்தது. சக்கரத்தியால் அற்பமாக பெண்ணினாலால் நடத்தப்பட்ட அன்னாலையும் அவர் நிறைவாக ஆசீர்வதித்தார். ஒன்றை கேட்டார், மேற்கொண்டும் நிறைய பிள்ளைகளை கொடுத்து அவர் நிறைவாக்கினார். இப்படி நம்ம வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டே போகலாம். ஆனால் நான் கேவண்ட பிள்ளைகளே, நாம் அவரிடத்தில் அடைக்கலமாக வந்து விட்டோம் என்று சொன்னால், அவரிடத்தில் அடைக்கலமாய் வந்த நமக்கு அவராலே கண்டிப்பாக நிறைவான பலன் உண்டாயிருக்கும். நாம் நிறைவடைவோம். எதில் குறையாக இருக்குமோ அதில் நம்மளை நிறைவாக்கித்தான் கர்த்தர் நம்மளை நிறைவாக்கி அனுப்புவார். நம்மளை பேக் பண்ணுவார். நான் இடையில சொன்ன மாதிரி அதுக்கடையில் நம்மளை பேக் பண்ண மாட்டார்.
நம்முடைய செய்கைக்கு தக்க பலன் கண்டிப்பாக கர்த்தரிடத்தில் இருக்குது, அது நமக்கு தருவார் என்று தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் தந்தமைக்காக நானும் தேவனாய் கர்த்தரை நான் சோத்திருக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.